தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 6 எம்பிக்களுக்கான ராஜ்யசபா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அதிமுகவில் ஆடுபுலி ஆட்டத்தோடு ராஜ்யசபா எம்பி ஆகக்கூடிய நபர்கள் யார் யார்? ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி டிக் செய்யக்கூடிய அதிமுக திமுகவின் எம்பி பட்டியல் விவரங்கள். திமுக அதிமுகவின் கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அடிக்கக்கூடிய ஜாக்பாட் யார் யாருக்கு? தேமுதிகவின் சார்பில் விஜய் பிரபாகருக்கோ அல்லது எல்கே சுதீஷ்கோ எம்பி ஆகும் ஜாக்பாட் இறுதியாகும் சூழ்நிலை. இதோடு டிடிவி தினகரனுக்கும் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. ராஜ்யசபா தேர்தலில் யார் யார் எம்பி ஆக போகிறார்கள் என்ற முதல் கட்ட தகவலை முழுமையாக பார்க்கலாம் வாருங்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகளை இறுதி செய்வதில் திமுக, அதிமுக, தாவேக ஆகிய அனைத்து கட்சிகளும் மிகப்பெரிய இழுபறியில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டணியிலும் உச்சகட்ட குழப்பம், அதிலும் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உச்சகட்ட குழப்பத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கூட்டணிகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் வேலையை இன்று அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. ராஜ்யசபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளின் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தருணம் ஏற்பட்டுள்ளது. திமுக அதிமுகவில் யாருக்கு எம்பி பதவி என்பது நமது கிங் 360 குழுவின் தகவல்களை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் இந்தியா கூட்டணியும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையிலான பாஜக, பாமக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியும், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தமிழ் தேசிய கொள்கை கொண்ட இயக்கங்கள் அடங்கிய கூட்டணியும், டிவிகே தலைவர் விஜய் தலைமையிலான கூட்டணியும் தமிழக அரசியல் களத்தில் விறுவிறுப்பாக தேர்தல் பணிகளை செய்து வருகிறார்கள். தேமுதிக தனது நிலைப்பாட்டை விரைவில் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வருகிறது. மேலும் அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் வருகிற சட்டசபை தேர்தலுக்கு பிறகு வருகிற ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 35 தொகுதிகளையாவது பெற்றாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் மற்றும் மாணிக் தாகூர் உள்ளிட்டோர் தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் எழுப்பி வருகிறார்கள். டிவிகே தலைவர் விஜய்க்கு தமிழகம் முழுவதும் ஆதரவு பலமாக இருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். ஆனால் ஆட்சியில் பங்கு என்பது பற்றி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி எதுவும் இதுவரை கருத்து தெரிவிக்காமல் வருகிறார். தமிழக சட்டசபைக்கான களம் அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் இருந்து 6 ராஜ்யசபா எம்பிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தேதி மார்ச் மாதம் 16ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு அன்றே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. அதாவது தமிழகத்தில் உள்ள 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவியிடங்கள் வருகிற ஏப்ரல் மாதம் காலியாகிறது. இதன் காரணமாக அந்த 6 இடங்களுக்கும் சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திமுக சார்பில் திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு ஆகியோர், அதிமுக சார்பில் தம்பிதுரை மற்றும் கூட்டணி கட்சியான தமாக சார்பில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த 6 பேரின் பதவிக்காலம் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதியோடு முடிவடைய உள்ளது. இந்த 6 இடங்களுக்கு திமுக சார்பில் 4 பேரும், அதிமுகவின் சார்பில் 2 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். திமுகவின் சார்பில் 4 ராஜ்யசபா எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அதில் யார் யாருக்கு சீட் கிடைக்கும் என்பது பற்றி தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது. திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், புதுக்கோட்டை எம்.எம். அப்துல்லா, வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, வழக்கறிஞர் ஜோயல், திமுக மகளிர் அணி மாநில செயலாளர் ஹெலன் டேவிட்சன். இந்த பட்டியலில் உள்ளவர்களில் 3 பேருக்கு
உறுதியாக எம்பி சீட் கிடைக்கும் என அறிவாலை தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கிறது. 4 இடங்களில் ஒரு இடத்தை திமுக தனது கூட்டணி கட்சிக்கு வழங்க ஆலோசித்து வருவதாகவும், அப்படி வழங்கினால் அந்த ஒரு சீட் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. தேமுதிக திமுக கூட்டணியில் ஒருவேளை இணைந்து விட்டால் ஒரு இடத்தை தேமுதிகவுக்கு தருவதற்கு திமுக தலைமை தயாராக இருக்கிறது. அந்த ஒரு இடமும் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அல்லது விஜயகாந்தின் மச்சான் LK சுதீஷ் ஆகிய இருவரில் ஒருவருக்கு வழங்க வாய்ப்புகள் அதிகம் என தெரிகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் முறுக்கி கொண்டு இருந்தால் திமுக கூட்டணி சார்பில் 4 பேரை தேர்வு செய்வதில் சிக்கல் ஏற்படும். அதற்கு காரணம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 18 பேர் இருப்பதால் அவர்களது ஆதரவை பெறுவதில் நெருக்கடி ஏற்படலாம். அதிமுகவை பொறுத்தவரை 2 இடங்களில் ஒரு இடத்தை அதிமுக வைத்துக் கொண்டு மற்றொரு இடத்தை கூட்டணி கட்சிக்கு வழங்கவும் முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு இடத்தை பிடிப்பதற்கு அதிமுக தலைமையிடம் போராடி வருபவர்கள் தற்பொழுதைய உறுப்பினர் தம்புதுரை, முன்னாள் அமைச்சர்கள் செம்மலை, கோகுல இந்திரா, முன்னாள் அதிமுக வேட்பாளர் கிருத்திகா முனியசாமி, நெல்லை மாவட்ட அதிமுக செயலாளர் தஞ்சை கணேசராஜா. கடந்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக அதிமுகவினால் பேசப்பட்டு வருகிற அதிமுகவின் IT விங் தலைவர் ராஜ் சத்யன் மற்றும் நடிகை விந்தியா ஆகியோரும் ரேஸில் இருப்பதாக தெரிகிறது. இது முழு முடிவும் எடப்பாடியும் அவரது மகன் மிதுன் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவாகவும் அவர்கள் டிக் செய்பவர்களே அதிமுகவின் எம்பியாக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிமுக சார்பில் கூட்டணி கட்சிக்கு ஒரு சீட்டை வழங்கப்பட உள்ளது. அது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ்க்கு வழங்கப்படும் என உறுதியாக பேசப்படுகிறது. கடைசி கட்ட தகவலின்படி 2 சீட்டையும் கூட்டணி கட்சிகளுக்கே வழங்கிவிடலாம். அதிமுகவில் இதனால் பல பிரச்சனைகள் உருவாகும் என்பதனால் லாபகமாக கூட்டணியை இறுதி செய்து MP பதவி நமக்கு முக்கியமல்ல, MLA சீட்டும் தமிழக ஆட்சியும் தான் முக்கியம் என எடப்பாடி கருதுவதால் கூட்டணி கட்சிகளுக்கே 2ஐயும் கொடுத்து விடலாம் என எடப்பாடி முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. அந்த வகையில் ஒரு சீட் அன்புமணி ராமதாஸுக்கும் இன்னொரு சீட்டை அண்மையில் அதிமுகவோடு இணைந்த டிடிவி தினகரனுக்கும் வழங்க அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. இப்படி ராஜ்யசபா தேர்தலை வைத்து திமுக தலைவர் ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்டம் ராஜ்யசபா தேர்தலிலேயே அவர்களது சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வேலையை அவர்கள் இருவரும் செய்து முடிப்பார்கள் என்பதுதான் அரசியல் ஆய்வாளர்களின் தகவலாக இருக்கிறது. இருவரும் பல கணக்குகளை போட்டு வைத்துக் கொண்டு இந்த ராஜ்யசபா சீட்டுகளில் ஒதுக்குவதில் வல்லவர்கள் என்பதே கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா இடங்களுக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தல் மூலம் திமுகவின் சார்பில் பி வில்சன், SR சிவலிங்கம், கவிஞர் சல்மா ஆகியோர் மற்றும் மக்கள் நீதி மையம் சார்பில் கமலஹாசன் ஆகியோர் 4 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதிமுக சார்பில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, முன்னாள் அதிமுக MLA தனபால் ஆகிய 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்க்கலாம், தமிழகத்தில் இந்த ராஜ்யசபா தேர்தலின் மூலமாக தமிழகத்தின் முக்கிய கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு நெருங்கி உள்ளது. இந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை தூக்கி போட்டு சட்டமன்ற தேர்தலின் MLA கணக்குகளை சரிபார்த்து கொள்ளவும் வெற்றியை நிர்மாணிக்கவும் ஸ்டாலினும் எடப்பாடியும் களமாடி வருகிறார்கள். அதன் அடுத்த கட்ட நகர்வுகளை உடனுக்குடன் உங்கள் கிங் 360 அலசி ஆராயலாம் வாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றியை உறுதி செய்த கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தற்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை உங்கள் கையில் சாத்தியமாக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து கொடுக்கிறது. இது குறித்த தகவல்களை கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். உங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.